அண்மை செய்தி. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பதற்காக திருச்சி வந்தடைந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திருச்சி வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. திருச்சி பஞ்சப்பூரில் அரசு விழா மற்றும் என்டிஏ கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்திற்கு பிரதமர் மோடி வந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருச்சி பஞ்சப்பூரில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. தற்போது திருச்சிக்கு பிரதமர் மோடி வருகை தந்திருக்கிறார். பிரதமர் மோடியை வரவேற்க என்டிஏ கூட்டணி கட்சித் தலைவர்கள் அங்கு வருகை தந்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், திருச்சியில் பஞ்சப்பூரில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அங்கு வந்திருக்கிறார். அவரை யாரெல்லாம் வரவேற்க அங்கு குவிந்திருக்கின்றனர்? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, அதாவது திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை பஞ்சப்பூர் பகுதியில் தனியார் தனியார் மைதானத்துல தற்போது இந்த நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டது. கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டம் மற்றும் அரசு விழாவும் இந்த பகுதியில் நடக்குது. 5650 கோடி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக இந்த பகுதியில் நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக தற்போது பிரதமர் அவர்கள் கேரளாவிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வருகை தந்திருக்கிறார். தற்போது விமான நிலையத்திலிருந்து இந்த விழா நடக்கும் மேடை அருகே தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் இறங்க இருக்கிறார். அந்த காட்சி என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் தேசிய ஜனநாயக பொதுக்கூட்டமும் இந்த பகுதியில் நடப்பதால் 2 விழாக்கள் இந்த பகுதியில் நடக்க இருக்கிறது. இதற்காக தற்போது கூட்டணி கட்சி தலைவர்கள், அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி, இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் மற்றும் ஜி.கே. வாசன் உள்ளிட்டவர்களும் தற்போது வருகை தந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் முதலில் அரசு விழாவானது துவங்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சியின் கூட்டம் என்பது நடக்க இருக்கிறது. அதில் பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். தற்போது விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஹெலிகாப்டர் தற்போது இந்த விழா நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஏற்கனவே அதாவது சென்னை மற்றும் மதுரை பகுதிகளில் பிரதமர் மோடி அவர்கள் கூட்டம் நடத்தி அதில் பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார். இந்நிலையில் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி பகுதியில் நடக்க இருக்கிற பொதுக்கூட்டத்தில் எந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தேர்தல் இன்னும் தேதி அறிவிக்க இருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு என்பது ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருந்தாலும் தொடர்ந்து தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே உரையாற்றுவதற்காக பிரதமர் மோடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அதன்படி திருச்சியில் இன்று இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். தற்போது விழா நடைபெறும் பகுதிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் ஹெலிகாப்டரில் வருகை தந்துள்ள பிரதமர் மோடி அவர்கள் இந்த விழா நடக்கும் பகுதிக்கு தற்போது வந்து கொண்டிருக்கும் காட்சியை நான் பார்க்க முடிகிறது. ராஜேஸ்வரி. பகுர்தீன், அரசு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார். என்னென்ன திட்டங்களை அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார்? குறிப்பாக 5655 கோடி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி அவர்கள். எரிசக்தி, நெடுஞ்சாலை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு துறைகளை சார்ந்த சுமார் 5655 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டது. 5 வழித்தடங்களில் புதிய ரயில் சேவைகளை கொடியசைத்து துவக்கியிருக்கிறார். மேலும் எரிசக்தி துறை சார்பாகவும் அந்த நலத்திட்டங்களை வழங்குகிறார். உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த பகுதியில் கலந்து கொள்வதற்காக திட்டமிட்டப்பட்டது. திருச்சி மாநகர் பகுதி, அதாவது பஞ்சப்பூர் அருகே இருக்கக்கூடிய தனியார் மைதானத்தில் இந்த விழா மேடையில் அமைக்கப்பட்டிருந்தாலும் 2 மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் அரசு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்து கூட்டணி கட்சிகள் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார். இது திட்டமிட்டமாக இருக்கிறது. இதை முடித்து சரியாக 8 மணிக்கு இங்கிருந்து, அதாவது விமான நிலையத்திற்கு திருச்சி பஞ்சப்பூர் பகுதியிலிருந்து மன்னார்புரம் டிவிஎஸ் ரோட் வழியாக சென்று விமான நிலையம் செல்கிறார். செல்லும் வழியில் ரோட் ஷோ என்பதையும் அவர் திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு பொதுமக்களை கையசைத்தவாறு செல்லுமாறு திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதற்கான பணிகளும் நிறைவேறியிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய காட்சி என்பது விமான நிலையத்தில் வருகை தந்த பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தற்போது இந்த விழா நடக்கும் மேடைக்கு பின்புறம் அமைந்துள்ள ஹெலிபேடில் தற்போது ஹெலிகாப்டரில் இறந்திருக்கிறார். தொடர்ந்து பொதுக்கூட்ட மேடைக்கு அவர் செல்ல இருக்கிறார். பக்ருதீன், பஞ்சப்பூர் பொதுக்கூட்டத்தில் நடைபெறும் இடையில மேடையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் படம் இல்லாததாக சொல்லப்படுகிறதே. இன்று காலை முதலே பல்வேறு விழா ஏற்பாடுகள் என்பது அவர்கள் செய்யப்பட்டிருந்தாலும் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படம் என்பது இடம்பெறவில்லை என்று சர்ச்சை இருந்தது. வெளிப்புறங்களில் அதிக அளவு அவர்கள் ஆதரவாளர்கள் என்பவர் அதிக அளவு கட் அவுட் மற்றும் பேனர்கள் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில அதாவது விழா மேடைக்கு வெளிப்புறம் இருக்க பகுதிகளில்
அவருடைய புகைப்படம் இல்லை, மற்ற கூட்டணி கட்சி தலைவர் புகைப்படம்லாம் இருக்கின்ற ஒரு சர்ச்சை இருந்தது. தற்போது அது விஷயமாக அவர்கள் நாங்கள் பேசிக்கொள்வோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து தற்போது பிரதமர் மோடி அவர்கள் விழா நடக்கும் மேடை பகுதிக்கு வர இருக்கக்கூடிய நாம் காட்சியை பார்க்க முடிகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பக்ருதீன்.